السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين وبعد. சலஃபி வழிமுறையில் சவுதியில் ஆட்சி மாற்றம், இதுதான் இதற்கான தலைப்பு. அதாவது மன்ஹஜ் சலஃப் அடிப்படையில் சவுதி அரேபியாவில் ஆட்சி மாற்றம். நாங்கள் சவுதியிலேயே கிளர்ச்சியை கிளப்பி விடுறீங்களா அப்படின்னா, நான் சவுதியை கிளர்ச்சியை கிளப்பி விடலாம் இல்லை, இது வரலாறுல ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை இப்போ பேச போகிறேன். அப்படியா? வரலாறுல சவுதியில் கிளர்ச்சியெல்லாம் நடந்திருக்குதா? சவுதி சலஃபி நாடு, அதில் எப்படி கிளர்ச்சி நடக்கும்? சலஃபிகள் கிளர்ச்சியெல்லாம் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. நிஜத்திலே நடந்துச்சு, எங்கேயோலாம் இல்லை. 1964 நடந்துச்சு. 1964 நடந்துச்சு. இப்போ ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான். அதை பற்றி தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல சவுதி அரேபியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் தான் இந்த பேக்ரவுண்ட் புரியும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறது 21ஆவது நூற்றாண்டு அப்படின்னு சொல்லணும் இல்லையா? நம்ம பொதுவாக பயன்படுத்துகிற டேட்டை பேசணும். ஹிஜ்ரி டேட்டுக்கு நம்ம போகல, பொதுவாக பயன்படுத்துகிற டேட்டை பேசணும் இன்ஷா அல்லாஹ். இது 2025 2025. இன்னைக்கு ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி அரேபியானா அரேபியன் பெனின்சுலா, அந்த அரபு தீபகற்பத்தில் வட மேற்கு பகுதியில் நஜ்த் என்ற பகுதி, அது காலங்காலமாக இருக்கிற ஒரு பகுதி தான். ரசூலுல்லாஹ் காலத்திலுமே நஜ்த் இருந்துச்சு, அதுக்கு பிறகு நஜ்த் இருக்குது. நஜ்த் என்பது வெவ்வேறு பகுதிகளுக்கான பேராகவும் சொல்லப்பட்டது. சரி, இந்த நஜ்த், இந்த பகுதியில் ஒருத்தர் தாவா செய்கிறாங்க, ஒரு அறிஞர். அவங்க பேர் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப், பனு தமீம் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அதனால தமீமி அப்படின்னு அவங்க பேருக்கு பின்னாடி சேர்த்து. இவங்க நஜ்து பகுதியை சேர்ந்தவன்றதுனால அந்நஜ்தி அப்படின்னு சொல்லணும். அப்போ அவங்க பேர் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப். முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அத்தமீமி அந்நஜ்தி. இவங்களுடைய தாவா பற்றி தான் மற்றவங்க பேசும்போது வஹாபி அப்படிங்கிற பேரை பயன்படுத்துவோம். இந்த வஹாபி தாவா பேக்ரவுண்டில் தான் இது இங்கே வருது. அப்போ இவங்க பல வருடங்கள் தாவா செய்கிறாங்க. எதை நோக்கி தாவா செய்கிறாங்க? அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம ஊரில் பார்க்குற மாதிரியே தான், இதை விட மோசமாக அரபிகளுக்கு மத்தியில், அவங்க அந்த நஜ்து பகுதி அரபிகளுக்கு மத்தியில் ஷிர்க் பரவலாக நுழைந்திருந்தது. படுமோசமான ஷிர்க். மரத்தையெல்லாம் வணங்குற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அல்லாஹ் கிட்ட கேட்குற எல்லா விஷயத்தையும் மரத்திட்ட கேட்பாங்க, கபரில் கேட்பாங்க, கல்லில் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் படுமோசமாயிருச்சு. அப்போ அவர் ரொம்ப மனசு வருந்தி போய் அந்த மக்களுக்கு தாவா செய்கிறார். அந்த மக்கள் சும்மா இல்லை, தாவாவை ஏற்றுக்காம அவரை கடுமையாக அடிக்கிறது, கொலை செய்ய முயற்சி செய்யறது அப்படின்றலாம் செஞ்சார். அப்போ அவர் தன் சொந்த ஊரை விட்டு வெளியேற இருந்துச்சு. இன்னொரு ஊருக்கு போய் அந்த ஊர்லேயுமே அவருக்கு பிரச்சனையாச்சு. அப்போ கடைசியாக அந்த நஜ்து பகுதியை சேர்ந்த ஒரு பெரிய கிராமத்துக்கு வர்றார். ரொம்ப பெரிய கிராமம். அங்கே ஒரு கோத்திரம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்களும் அந்த பனு தமீம் கோத்திரத்தினுடைய ஒரு பிரிவுன்னு சொல்லலாம். அவங்க அந்த ஊருடைய ஆட்சியாளர், அவருக்கு பேர் முஹம்மது சவுத் என்பவருடைய மகன். முஹம்மது இப்னு சவுத் அவர் பேர். அவர் என்ன செய்யறாரு? இந்த தாவாவை ஏற்றுக்கொள்கிறார். முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அத்தமீமி அந்நஜ்தி அவங்களுடைய தாவாவுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று அவர் வாக்குறுதி கொடுக்கிறார். அப்போ முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் தைரியமாக மக்களுக்கு மத்தியில் தாவா செய்கிறார். மக்களுக்கு மத்தியில் உள்ள ஷிர்கை எல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்க, தௌஹீதை சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி அவங்களுக்கு தாவா நடக்குது. இப்போ மக்கள் அவங்கள்ட்ட கடுமையாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், இவங்களும் சில நேரங்களில் மக்கள்கிட்ட கடுமையாகவும் நடந்து கொண்டாங்க. அதுவும் நடந்தது. அப்படிலாம் இல்லை அப்படின்லாம் யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்களும் கடுமையாக சில நிலைப்பாடுகள் எல்லாம் எடுத்தாங்க. இப்போ இந்த தாவா பரவும் பொழுது பக்கத்து ஊர்களுடைய தலைவர்கள் இருப்பாங்க அங்கே. அப்போ அந்த பகுதியில் நஜ்தில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஊர் ஆட்சியாளர்கள் தான். ஒரு ஊர் இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக ஒருத்தர் ஆட்சியாளர் இருப்பார், ஒரு கோத்திரம் அதுக்கு தனியாக ஆட்சியாளர் இருப்பார். அப்படி இருக்கும்போது ஷிர்கில் தீவிரமாக ஈடுபடக்கூடிய அந்த பக்கத்து ஊருக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க? இவங்களை ஆளை கூப்பிட்டு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கொஞ்சம் ஆள் இல்லை, நிறைய பேர் வந்துச்சுன்னா என்ன ஆகுது? அது ஒரு போராக மாறிடும். அப்போ முஹம்மது இப்னு சவுத் என்ற அந்த பகுதியின் ஆட்சி, அது திர்இயா அப்படிங்கிற ஒரு பெரிய கிராமம்.
திர்யாவுடைய ஆட்சியாளராக இருந்தது யாரு? முகமது பின் சவுத். அவரு முகமது பின் அப்துல் வஹாபுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். அப்போ பல போர்கள் நடக்குது, சின்னது நடக்குது, பெருசு நடக்குது, பல ஆண்டுகள் பல போர்கள் நடக்குது. அப்போ அந்த திர்யா உடைய அந்த அமீர் ஆட்சியாளர் முகமது பின் சவுத் பல பகுதிகளை கைப்பற்றுகிறார். அப்போ நஜ்துடைய பெரும்பகுதி இவங்க ஆட்சிக்கு வந்துடும். அப்போ இந்த பாதுகாப்போட அவங்களுடைய தாவாவும் நஜ்தினுடைய பெரும்பகுதிகளுக்கு பரவுது. அப்ப அதுல இரண்டு தரப்புமே வரணும். எந்த இரண்டு தரப்பு? தௌஹீது நோக்கி இவங்க தாவா செய்யறாங்க, முகமது பின் அப்துல் வஹாப் செய்யறாங்க. அதை எதிர்க்கக்கூடிய மக்கள் முஸ்லிம்கள் தான், ஆனா ஷிர்குல தீவிரமா போயிட்டாங்க. அவங்களும் வரணும் ஏறுறாங்க. அப்ப அவங்கள எதிர்த்து இவங்க போராடும் பொழுது இவங்களுக்குமே சில வரம்பு மீறுதல்கள் நடந்தது. ஆனா இன்னைக்கு வஹாபி என்று சொல்ல மற்றவங்களால் சொல்லப்படக்கூடிய, இல்லை நாங்கள்லாம் வந்து தௌஹீத் பேசுகிறோம் அல்லது சலஃபிகள் என்று சொல்லக்கூடியவங்க இதையெல்லாம் வந்து ஏற்றுக்கிறது கிடையாது. அவங்க வரம்பு மீறினாங்கன்னா சொன்னால் கோச்சிக்குவாங்க நம்மகிட்ட. ஆனால் பதிவு செய்யப்பட்ட வரலாறு அது. யாரால் பதிவு செய்யப்பட்டது? வஹாபி வரலாற்று ஆசிரியர்களாலே பதிவு செய்யப்பட்டது. அதெல்லாம் நம்ம இன்னொரு வகுப்பில் விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு அது நமக்கு தேவையில்லை. அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது பல போர்கள் நடக்குது. நஜ்தினுடைய பெரும்பகுதி ஆட்சி முகமது இப்னு சவுதுக்கு கீழே வருது. முகமது இப்னு சவுத் மரணிக்கிறார், அவருடைய மகன் ஆட்சிக்கு வர்றாரு. இப்போ இவங்க வந்து அதையும் தாண்டி வெவ்வேறு பகுதிகளில் தன்னுடைய தாவாவையும் ஆட்சியையும் வளர்த்துக்கிட்டே போறாங்க. ஒரு கட்டத்தில் ஹிஜாஸ் பகுதிக்கு வராங்க. நஜ்து அரேபியாவுடைய வடமேற்கு பகுதியில் இருந்தது. அவங்க அப்படியே வந்து வடகிழக்கு, இப்போ வடமேற்குக்கு வராங்க. வடகிழக்குங்கிறது என்ன? இந்த பெர்ஷியன் கல்ஃப்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லை, பாரசீக வளைகுடா, அல்லது அது வந்து அரப் கல்ஃப், அரபிகள் அந்த அரப் கல்ஃப்னு சொல்லுவாங்க, ஹலீஜ் அப்படின்னு அந்த பகுதியில் சொல்லுவாங்க. ஸோ அந்த அது வந்து கிழக்கு, இது வந்து மேற்கு. மேற்குங்கிறது ரெட் சி, இந்த செங்கடல் பகுதி. இந்த பக்கம் தான் ஜித்தாலாம் இருக்குது. இப்போ இதை நோக்கி வர்றாங்க. இந்த ரெட் சியை ஒட்டி உள்ள பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஹிஜாஸ் அப்படின்னு பேர். மக்கா, மதீனா, தாயிஃப் இதெல்லாம் ஹிஜாஸ் பகுதியை சேர்ந்த நகரங்கள். இப்போ இவங்க வந்து ஹிஜாஸ் வரைக்குமே வந்துடுறாங்க, ஹிஜாஸையுமே கைப்பற்றுறாங்க. அங்கே ஷிர்க்குக்கு எதிரான நடவடிக்கைகள்லாம் தீவிரமாக எடுக்கிறாங்க. அப்போ பெரிய மோதல் உருவாது. இவங்க நஜ்தில் இருந்த வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஏன்னா நஜ்த் வந்து பாலைவனத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதனால வந்து விஷயம் தெரியல. ஆனால் ஹிஜாஸ் அப்படி கிடையாது, மக்கா மதீனா இருக்கிறது. உலகம் முழுக்க வந்து மக்கள் ஹஜ்ஜுக்கு வருவாங்க, ஹஜ் முடிச்சு மதீனாவுக்கு போவாங்க. அப்போ அங்கெல்லாம் வந்து இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தப்பாக செய்யல, சரியான விஷயத்த அவங்க ஒழுங்காக நடைமுறைப்படுத்த பார்த்தாங்க. ஷிர்க்கு கூடாது, தௌஹீதை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு. அப்போது மோதல்கள் வருது, ஹஜ் உம்ராக்கு வந்தவங்கள்ட்டெல்லாம் மோதல் வருது. அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன புதுசாக சொல்கிறாங்க, முகமது இப்னு அப்துல் வஹாப் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டவங்கலாம் ஒரு புது கொள்கை சொல்கிறாங்க, இது ஒரு வஹாபி கொள்கை அப்படின்லாம் கிளப்பி விடுறாங்க. அது என்ன ஆகுது, அந்த சமயத்தில் முஸ்லீம் உம்மத்தில், முஸ்லீம் உலகத்தில் பெரும் ஆட்சியாளராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா உஸ்மானியா ஹிலாஃபத்தினுடைய தலைவர் ஹலீஃபா. அப்போ ஹலீஃபா கிட்ட போகுது. ஹலீஃபா அவர் சுற்றி இருக்கக்கூடிய அறிஞர்கள்ட்ட கேட்குறாரு. அந்த அறிஞர்கள் சொல்கிறாங்க, இல்லை இவங்களுக்கு எதிராக நீங்கள் வந்து படை அனுப்பி தண்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கடமை எதுன்னு சொல்லிடுறாங்க, மார்க்க கடமை அப்படின்றாங்க. அவர் நேரடியாக படை அனுப்புகிற சூழல்லாம் இல்லை. அப்போ வந்து அரேபியாவுக்கு இந்த பக்கத்தில் செங்கடல், ரெட்சிக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறது என்ன, எகிப்து, மிஸ்ர். அப்போ எகிப்தினுடைய ஆட்சியாளராக, கவர்னராக இருக்கிறார். அவர் வந்து உஸ்மானிய ஹிலாஃபத்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அவங்களால வைக்கப்பட்ட ஆள் தான். முஹம்மது அலி அப்படின்னு பேர். இந்த கவர்னர் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் பாஷா அப்படின்னு சொல்லுவாங்க. முஹம்மது அலி பாஷா. இவருக்கு வந்து அங்கேருந்து உஸ்மானிய ஹலீஃபா கிட்டேருந்து கடிதம் போகுது, நீங்கள் இந்த முகமது இப்னு சவுத் அவங்களுடைய கொள்கை, இந்த வஹாபி கொள்கை, அதை பரப்பக்கூடிய தாயிகள் இவங்களெல்லாம் வந்து நீங்கள் தண்டிக்கணும், மக்கா மதீனாவை வந்து நீங்கள் மீட்டு எடுக்கணும், நஜ்த் அரசியுமே இல்லாமல் ஆக்கணும், படையில திரட்டிட்டு போங்கன்றாங்க. அவர் உடனே எல்லாம் படை திரட்டிட்டு போகல. அப்படியே சில வருடங்கள் ஆகி படையெல்லாம் ரெடி பண்ணி அவருடைய மகன் தலைமையில் அனுப்பி அவங்க போய் வந்து ஹிஜாஸ் பகுதியில் போரிட்டு இந்த இப்னு சவுத் உடைய படைகளை தோற்கடிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் நஜ்த் வரைக்குமே உள்ளே போய் ஒரு கட்டத்தில் அந்த திரையாவுமே கைப்பற்றி அந்த ஊரையை அழிச்சிட்டு அவங்க திரும்பி போகிறாங்க. இப்போது இந்த சவுதினுடைய அந்த அரசு வீழ்த்தப்படுது. அரபியில் வந்து அதை என்ன சொல்லுவாங்க, அமீர் தலைமையில் இருக்கிற விஷயத்தை வந்து இமாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கிலீஷில் ஸ்டைலில் எப்படி சொல்லுவாங்க, எமிரேட், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அரபியில் சொல்லுவாங்க இமாராத்துல் இத்திஹாதுல் அரபியா. அதனால தான் அவங்க ஏர்லைன்ஸ்க்கு ஒன்றுக்கு எமிரேட்ஸும் பேர், இன்னொன்றுக்கு இத்திஹாதும் பேர், எல்லாம் அவங்களுடைய ஏர்லைன்ஸ். சரி,
இப்போ அந்த இமாரத் அழிக்கப்படுது. முதல் சவுதி அரசு அல்லது முதல் சவுதி எமிரேட், ஃபர்ஸ்ட் சவுதி எமிரேட், முதல் சவுதி இமாரத் வந்து வீழ்த்தப்படுது. இது வந்து முதல் சவுதி அரசு. ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு திருப்பி அந்த சவுது குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அந்த ஒரிஜினல் முகமது சவுதுடைய பேரன், அவங்க வந்து திருப்பி ஒவ்வொரு பகுதியாக மீட்டு எடுக்கிறாங்க. மறுபடியும் நஜ்தில் அவங்களுடைய அரசு உருவாகுது. இந்த வஹாபி தாவா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தௌஹீதுடைய தாவாவும் பரவலாகுது. இப்போ ஒரு சில வருஷங்கள் அவர் மரணிக்கிறார். மரணிச்ச பிறகு அடுத்த அமீராக யார் வர்றது அப்படிங்கிறதுல அவங்களுக்குள்ளே 2 பேர் போட்டியாளர்கள் வர்றாங்க. யாருக்குள்ள? ஆல் சவுத். ஆல் சவுத்னா சவுது குடும்பம். ஆல் அப்படின்னாக்கா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு குரான்ல 3வது சூரா பேர் என்ன? ஆல இம்ரான். இம்ரானுடைய குடும்பத்தினர் ஆல். இது வந்து ஆல சவுத். இப்போ ஆல சவுது குடும்பத்தில் 2 பேர் அமீர் பதவிக்கு போட்டிடுறாங்க. 2 பேரும் வந்து தங்களுக்கு படைகளை சேர்த்துக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள சின்ன சின்ன போர்கள்லாம் நடக்குது. கொஞ்சம் பெரிய போர்லாம் நடக்குது. அப்போ குழப்பங்கள்லாம் ஏற்படுது. இந்த பின்னணியில் மறுபடியும் உஸ்மானிய ஹிலாஃபத்துக்கு தகவல் போகுது. மறுபடியும் அவங்க எகிப்துக்கு தகவல் அனுப்புகிறாங்க. இப்போ அடுத்த ஆட்சியாளரே வந்துடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? படைகளை அனுப்புகிறாரு. இந்த அரசும் வீழ்த்தப்படுது. அப்போ 2வது சவுதி அரசும் ஒரு 40 வருஷம் அந்த மாதிரி இருந்த பிறகு வீழ்த்தப்படுது. தோற்று போயிடுறாங்க. அப்புறம் வந்த எகிப்து படைகள் வெளியேறிடுது. மறுபடியும் அவங்க திருப்பி வந்து அவங்க ஊரெல்லாம் பிடிக்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருந்த இன்னொரு நஜ்து பகுதியை சேர்ந்த இன்னொரு அரசு, பனு ஷம்மார் அப்படிங்கிற கோத்திரத்தை சேர்ந்தவங்களுடைய அரசு என்ன பண்ணுது? இவங்களை தோக்கடிச்சு இவங்க ஊரை விட்டே விரட்டிடுது. ஜெரையா விட்டே வந்து அவங்க வெளியேறிடுறாங்க. வெளியேறி குவைத்துக்கு போயிடுறாங்க. குவைத் மன்னர் வந்து அவங்களுக்கு தூர சொந்தம். குவைத் அரச குடும்பம் சவுதி அரச குடும்பத்துக்கும் தூர சொந்தக்காரங்க. நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? இப்போ இவங்க குவைத் மன்னருடைய பாதுகாப்பில் போய் அங்கே இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்தியாவிலேருந்து போன அஹ்லுல் ஹதீஸ் அறிஞர்கள்கிட்ட ஆல சவுது குடும்பம் பாடம்லாம் படிக்குது. ஜாமியா திர்மிதி பாடங்கள்லாம் படிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இப்படியே ஒரு 10 வருஷம் ஓடுது. 1890 ஷம்மார்கிட்ட இந்த அவங்க ஊரை இழந்து வந்துடுறாங்க. ஒரு 10 வருஷம் குவைத்தில் இருக்கிறாங்க. 1901 சவுது குடும்பத்தில் இப்போது கடைசியாக பதவியை இழந்த அமீர் யார் பார்த்தீங்கன்னாக்கா அப்துல் ரஹ்மான் ஆல் சவுத். அப்துல் ரஹ்மான் ஆல் சவுத் வந்து ஒரு ரிட்டையர்டு லைஃப் வச்சுக்கலான்ற முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலே சண்டையெல்லாம் போட்டு என்ன செய்யறது, சரி வராது, நம்மகிட்ட அந்த அளவுக்கு வந்து வலிமையும் கிடையாது, உதவியும் கிடையாது, நிறுத்திடுறேன். ஆனால் அவருடைய மகன்களில் ஒருத்தரான அப்துல் அசீஸ் வந்து அதை ஏற்றுக்கல. சின்ன வயசு, ஆனால் ரொம்ப தைரியசாலி, வீரன், புத்திசாலி. அவர் என்ன பண்ணுறாரு? எப்படியா நம்ம எமிரேட் இமாரத்தை மீட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பெரிய படை தட்டிட்டு போகணும் இல்லையா? இல்லை, 5 பேரோட போகிறாரு. 5 பேர் தான் அவரோட இருந்தாங்க அன்னைக்கு. போகிற வழியில் அங்கங்கே கோத்திரங்கள் அப்படியே பேசி இன்னொரு 35 பேரை கலெக்ட் பண்ணிக்கிறோம். வெறும் 40 பேரோட ஜர்கியாவுக்கு போகிறாரு. அங்கே போய் ரியாத், அப்புறம் அது வந்து ஒரு பெரிய கிராமம், அங்கே போகிறாரு. விடிகாலை நேரத்தில் ஃபஜருக்கு முதல் நேரத்தில் சௌரி ஏறி குதிச்சு 5 பேர் மட்டும் உள்ளே போய் ரியாதோட அமீரை சண்டை போட்டு கொலை செஞ்சுட்டு அந்த படைகளை தோக்கடிச்சு அந்த பகலுக்குள்ளே ரியாத் அவங்க கையில் வந்துடுது. 1901 ஆரம்பிக்கிறார் அப்துல் அசீஸ் ஆல் சவுத். அப்துல் அசீஸ் இப்னு அப்துல் ரஹ்மான் ஆல் சவுத் ஆரம்பிக்கிறார். இதுதான் வந்து 3வது சவுதி இமாரத், 3வது சவுதி அரசு, 3rd சவுதி ஸ்டேட். இப்போ இது அப்படியே பரவுது, முழு நஜ்து வருது. நஜ்தையும் தாண்டி ஹிஜாஸையும் ஒரு கட்டத்தில் கையில் எடுத்துடுறாங்க. 1924 27 அவங்க வந்து மதீனா, மக்கா, தாய்ஃப் எல்லாத்தையுமே கையில் எடுத்துடுறாங்க. அப்போ நஜ்து ஹிஜாஸ் 2த்துக்குமான ஆட்சியாளர் இவங்க தான் ஆகுது. இன்னும் மற்ற பகுதிகளெல்லாம் படையெடுத்து கைப்பற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அசியர் பகுதி கைப்பற்றப்படுது, யமனுடைய சில பகுதிகள் கைப்பற்றப்படுது, அம்மா வந்து வடக்கில் இருந்த சில பகுதிகள், அதே போல் ஹலீஜ் பகுதியில் இருந்த ஹைல் போன்ற அரசுகள் இதெல்லாம் கைப்பற்றப்பட்டு இந்த 1930 வாக்கில் இன்னைக்கு நம்ம பார்க்குற அந்த சவுதி அரேபியாவுடைய பார்டர் அந்த எல்லை பகுதிக்கு வந்துடுறாங்க. அதை தாண்டி ஏன் போகலை அப்படின்னா, அந்த எல்லைகளில் இருந்த எல்லா அரசுகளும் பிரிட்டிஷ்காரங்களோட ஒப்பந்தம் போட்டு வச்சிருச்சு. ஸோ அந்த அரசுகள்லாம் பிரிட்டிஷ் பேரரசு பாதுகாப்பு. அப்போ இந்த அரசுகளை தாக்கினா பிரிட்டிஷ்காரங்களோட சண்டை போட வேண்டியிருக்கும். அந்த அளவுக்குலாம் சவுதி அரசு வலிமையானது கிடையாது, டெக்னாலஜி கிடையாது. இன்னி வரைக்கும் ஆயுதம் வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க. அப்போது அந்த எல்லைகள் அதோட நிற்கிது. அதுதான் நவீன சவுதி அரசுடைய எல்லைகள். அதை வந்து ஒரு கட்டத்தில் பிரிட்டிஷ் அரசு அங்கீகரிக்குது. அதுக்கும் முன்னாடி அமெரிக்கா அரசு அங்கீகரிச்சது. அதனால தான் அமெரிக்காவுக்கும், அதான் யுஎஸ்ஏவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு உண்டு.
ஆரம்பத்திலேயே அவங்கள ஒரு சுதந்திர நாடு அங்கீகரிச்சது யுஎஸ்ஏ தான். யுஎஸ் பிரசிடென்ட் ரெட்சிக்கே வந்தார் நேவி ஷிப்பில். அப்துல் அசீஸ் ஆல சவுதும் அந்த ரெட்சியில் ஷிப்புக்கு போய் 2 பேரும் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிக்கிட்டான், ஒப்பந்தம்லாம் சைன் பண்ணிக்கிட்டான். அந்த அடிப்படையில் சவுதி ஒரு சுதந்திர அரசாக அங்கீகரிக்கப்படுது. இப்போ அப்துல் அசீஸ் ஆல சவுத் இவர் தான் வந்து 3வது சவுதி அரசு, நவீன சவுதி அரசனுடைய ஸ்தாபகர், உருவாக்கியவர், ஃபவுண்டர். இப்போ அவர் வந்து ஒரு இதுக்கு பிறகு இன்னொரு 20 வருஷத்துக்கு மேலே உயிரோட 24 வருஷம் இருக்கிறார். அவர் மரணித்த பிறகு அவருடைய மூத்த மகன், அவர் பேர் சவுத் ஆட்சிக்கு வர்றார். சவுத் பின் அப்துல் அசீஸ் ஆட்சிக்கு வர்றார். 1954 நினைக்கிறேன் ஆட்சிக்கு வர்றார். இப்போ என்ன நடக்குது, ஒரு 10 வருஷம் கழிச்சு 1964 சவுத் வந்து ஆட்சியிலேருந்து நீக்கப்படுறார். சவுதி மன்னராக இருந்த சவுத் பின் அப்துல் அசீஸ் இவர் ஆட்சியிலிருந்து நீக்கப்படுறார். கட்டாயப்படுத்தி ஆட்சியை பிடுங்கிடுறாங்க அவர்கிட்ட இருந்து. பிடுங்கி அவருடைய ஒன்று விட்ட தம்பி ஃபைசல் பின் அப்துல் அசீஸ் அவர்கிட்ட ஆட்சியை கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க? மற்ற இளவரசர்கள். பின்னாடி பட்டத்து இளவரசர் இருந்த அப்துல்லா, சுல்தான் கண்ட்ரோலில் தான் ஆர்மி அந்த சமயத்தில் இருந்துச்சு. இப்போ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து சவுதியுடைய அறிஞர்கள் குழு இருக்குது. அவங்க லஜ்னத்து தாய்மாவுடைய அறிஞர்கள் இவங்க எல்லாருக்கிட்டே ஆலோசனை செஞ்சு அது வந்து ஒரு 4-5 வருஷமா பிரச்சனையாக இருந்துச்சு. குறிப்பாக 1964 ஆரம்பம் மார்ச்லேருந்தே ஒரு 8 மாதத்துக்கு பிரச்சனை படி 1964 அக்டோபர் 31 முடிவு எடுத்துடுறாங்க. ஆட்சி மாற்றம் நடக்குது. நவம்பர் 2 1964 ஃபைசல் இப்னு அப்துல் அசீஸ் சவுதிக்கு மன்னர் ஆகிறார். அதுலேருந்து 1975 நவம்பர் வரைக்கும் ஒரு 11 வருஷம் அவர் தான் மன்னராக இருக்கார். ஃபைசல் வந்து சவுதி ஆட்சி செஞ்ச மன்னர்கள்லேயே முஸ்லீம் நாடுகளை ஆட்சி செய்த நம்ம கடந்த 100 வருஷத்து மன்னர்களே சிறந்த ஒரு மன்னர். முஸ்லீம் பேரில் அவ்வளவு அக்கறை உடையவர். பலஸ்தீனுக்காக எவ்வளோ முயற்சிகள் எடுத்திருக்கிறார். 1967 போரில் 6 அரபு நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலோட போரிட்டு தோற்று போயிட்டாங்க. சவுதி அதில் கிடையாது. ஏன்னா சவுதி வந்து பலஸ்தீன் பக்கத்தில் இல்லை. அது வந்து அந்த பார்டரை ஷேரே பண்ணலாம், அதை தாண்டி இருக்கிறாங்க. இந்த 6 நாடுகள் தோற்ற பிறகு பலஸ்தீனில் இன்னும் கொடுமைகள்லாம் அதிகமாச்சு, இஸ்ரேலுடைய கொடுமை. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து யூரோப் அமெரிக்க நாடுகளுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான். அப்படிங்கிறப்போ ஃபைசல் என்ன செஞ்சார், பெட்ரோல் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள், அன்றைக்கி பெரும்பாலும் முஸ்லீம் நாடுகள்கிட்ட தான் பெட்ரோல் உற்பத்தி அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் சவுத் அமெரிக்காவில் பல நாடுகள்லையும் பெட்ரோல் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றைக்கி யூஎஸ்ஏலையுமே அந்த ஃப்ராக்கிங் டெக்னாலஜி அடிப்படையில் இன்றைக்கி யூஎஸ்ஏலையுமே அதிகமாக பெட்ரோலியம் இருக்கிறதுலாம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அன்றைக்கி வந்து பெரும்பாலும் முஸ்லீம் நாடுகள் தான் பெட்ரோல் அதிகமாக உற்பத்தி பண்ணாங்க. அவங்களுக்கான ஒரு கூட்டமைப்பு இருக்குது, ஓபிஇசின்னு சொல்லிட்டு. அந்த ஓபிஇசி கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஃபைசல் ஒருங்கிணைச்சு பெட்ரோல் வந்து நாங்கள் யூரோப்பியஸ்க்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னா. ஏன்னா நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி பலஸ்தீனர்களை ஒடுக்குறீங்க, பலஸ்தீனர்கள் வந்து உரிமைகள் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அது பெட்ரோல் இல்லைன்னா என்ன ஆகும்? யூரோப் யூஎஸில் எல்லா பொருள் விலையும் ஏறி மக்கள்லாம் ரொம்ப திணறி போனாங்க. அப்போ வந்து யூரோப் நாடுகள் அவங்களுடைய உளவுத்துறைகள் முடிவெடுத்துச்சு, ஃபைசல் என்மேல் விட்டு வச்சா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துல ஃபைசல் கொல்லப்படுறார். யார் பண்ணாங்க? சவுத் குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு இளவரசர் தான் கொலை செஞ்சார். அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் நேரில் வர்றாங்க, எல்லாம் ஒன்று அண்ணன் தம்பிக்கு தானே, அல்லதுக்கு நெஃப்யூ அந்த மாதிரி தானே இருப்பாங்க. கிட்ட வர்றாரு, சரி முத்தமிட போகிறான்னு நினைக்கும் போது உள்ளே பிஸ்டல் எடுத்து பாயிண்ட் பிளாங்கில் வேலி பண்ணிட்டாங்க. அவர் சொன்ன காரணம் வேறு. அவர் வந்து உளவுத்துறை ஏஜென்ட்லாம் கிடையாது. அவர் வந்து மார்க்கத்தை பின்பற்றதுலேயே தீவிர போக்குடையவர். உளவுத்துறை எப்படிலாம் கேம் ஆடுது பாருங்கள். உளவுத்துறை வந்து லிபரலாக இருக்கிற ஒரு ஆளை பிடிச்செல்லாம் வேலை செய்ய வைக்காது. மார்க்கத்தை தீவிரமாக பின்பற்றவனை போய் பிரெயின் வாஷ் பண்ணி மார்க்கத்துக்காக நீ கொலை செய்ய போகிற அப்படின்னு சொல்லி அவனை திருப்பி விட்டோம். அதனால் மார்க்கத்தை பின்பற்றுறதுல எப்போவுமே தீவிர போக்கு கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க, ஈயாக்கும் குரு, மார்க்கத்தை பின்பற்றுறதுல தீவிர போக்கு, அந்த எக்ஸ்ட்ரீமிசம், இதை வந்து நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு முன்னிருந்த யூதர்கள் எல்லாம் வழிகெடுத்தது அதுதான் அப்படின்றாங்க. மார்க்கத்தை பின்பற்றுறதுல நடுநிலை போக்கு இருக்கணும். அலட்சியமும் இருக்கக்கூடாது, தீவிரமும் இருக்கக்கூடாது, நடுநிலை போக்கு இருக்கணும்.
ஆனால் அந்த மாதிரி தீவிரப்போக்கு உடையவங்களில் வச்சு என்ன பண்ணாங்க, ஒரு முஸ்லிம் உம்மத்துக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஃபைசலை வந்து காலி பண்ணாங்க. சரி, நமக்கு வேணுங்கிறது இந்த ஃபைசல் ஆட்சிக்கு வந்த முறை தான். சரி, இப்போ 1954 ஒரு 10 வருஷத்துக்கு சவுத் ஆட்சியில் இருந்தார். சவுத் பின் அப்துல் அசீஸ் ஆட்சியில் இருந்தார். சவுத் பின் அப்துல் அசீஸினுடைய ஆட்சி, அவரை வந்து வலுக்கட்டாயமா வந்து ஆட்சியிலேருந்து அகற்றுறாங்க. இப்போ இதுக்கு பேர் என்ன? கிளர்ச்சி, ரெபெல்லியன். இப்போ இதை சொன்ன உடனே இந்த வரலாறே நம்ம சலஃபி தாயிகளுக்கு தெரியாது. என்னது சவுதியில் கிளர்ச்சியா அப்படின்வாங்க. சரி, அது கூட வந்து ஆட்சியாளர்கள் பண்ணது, அறிஞர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்னு சும்மா ஒரு வாதத்துக்காகலாம் எடுத்து வைப்பாங்க. பாயிண்ட் என்ன அப்படின்னா, சவுத் பின் அப்துல் அசீஸை ஆட்சியிலேருந்து அகற்றுறது கூடும் மட்டுமல்ல, அகற்றுறது சவுதிக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஃபத்வா கொடுக்கப்பட்டுச்சு. யார் ஃபத்வா கொடுத்தாங்க? அந்த சமயத்தில் சவுதியுடைய மூத்த அறிஞராக இருந்த முஹம்மது இப்னு இப்ராஹிம் ஆலு ஷேக் கையெழுத்து போட்டு ஃபத்வா கொடுத்தாங்க. முஹம்மது இப்னு இப்ராஹிம் ஆலு ஷேக் பின்னாடி சவுதியினுடைய தலைமை முஃப்தியாகவும் ஆனாங்க. முஹம்மது இப்னு இப்ராஹிம் ஆலு ஷேக் கிட்ட படித்த ஒரு முக்கிய மாணவர் தான் ஷேக் பின் பாஸ். இதில் முஹம்மது இப்னு ஆலு ஷேக் மட்டும் கையெழுத்து போடலை, இன்னும் 3 அறிஞர்கள் கையெழுத்து போட்டாங்க. அதில் 4வது கையெழுத்து யாரு? முஹம்மது இப்னு இப்ராஹிம் ஆலு ஷேக் முதல் கையெழுத்து. 4வது கையெழுத்து யாருது? ஷேக் பின் பாஸ். அப்துல் அசீஸ் இப்னு அப்துல்லா பின் பாஸ் அவங்களுடையது 4வது கையெழுத்து. அப்போ சவுதியில் இருந்த பெரும் சலஃபி அறிஞர்கள் சொல்லப்படக்கூடிய முஹம்மது இப்னு இப்ராஹிம் ஆலு ஷேக் அவங்களும் வந்து அப்துல் அசீஸ் இப்னு பாஸும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாங்க. அப்போ அறிஞர்களுடைய ஃபத்வாவின் அடிப்படையில், அறிஞர்கள் கொடுத்த ஆதரவின் அடிப்படையில் ஆட்சி மாற்றம் ஒன்று நடந்திருக்கு. இப்போ இது சொன்ன பிறகு தான் நம்ம சலஃபி தாயிகளுக்கு குழப்பமே ஸ்டார்ட் ஆகும். என்ன, இவங்க இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஆட்சியாளர் எது பேசக்கூடாது, அவர் எப்பேற்பட்ட அநியாயம் செஞ்சாலும் பேசக்கூடாது. ஏன்னா ஹதீஸ்ல என்ன சொல்லிருக்கு? அவர் உங்களை அடிச்சு உங்களுக்கு இருக்கிறத புடுங்கினா கூட அவர் நீங்க அவரை எதிர்த்து பேசக்கூடாது என்று சொல்லி இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஆட்சியாளர்கிட்ட குஃப்ருன் பவாஹ், தெளிவான குஃப்ர், அதை பார்க்காத வரைக்கும் நீங்க ஆட்சியாளரை எதிர்க்கக்கூடாது இருக்கு. அப்ப ஆட்சியாளர் காஃபிரானாக மட்டும்தான் நீங்க ஆட்சியாளரை எதிர்த்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முஸ்லீமா இருக்கிற வரைக்கும் அவர் எப்பேற்பட்ட அநியாயக்காரராக இருந்தாலும் ஆட்சியாளரை எதிர்த்து நீங்க எந்த நடவடிக்கை எடுக்க பேசக்கூட கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க நடந்தது என்ன? சவுத் பின் அப்துல் அசீஸ் என்ன காஃபிர் ஆயிட்டாரா? இல்லையே. அவர் முஸ்லீமா வந்து முஸ்லீமா தான் மரணிச்சார். சவுதியில் அவருக்கு ஜனாசாலாம் தொழு வச்சு தான் அடக்கம் பண்ணாங்க. அவர் காஃபிர் ஆயிட்டார், அதனால அவர் ஆட்சி விட்டு நீக்கணும் அப்படின்லாம் அந்த ஃபத்வால இல்லை. என்ன இருந்துச்சு? அவருடைய ஆட்சி ஊழல் ஆட்சி, வந்து மக்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆட்சி. இது வந்து சவுதியுடைய மக்களுக்கு, சவுதி நாட்டுடைய எதிர்காலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது போக்கு. அதனால் இவர் ஆட்சியில் இருந்து நீக்கப்பட வேண்டும். இதுதான் அந்த முடிவு. ஆமாம், அது சரியான முடிவுன்னு தான் இந்த அறிஞர்கள் கையெழுத்து போட்டாங்க. அப்போ தெளிவான குஃபர் பார்க்கப்படலை, ஊழல் தான் பார்க்கப்பட்டுச்சு. ஊழல்ங்கிறது என்ன? மார்க்க சட்டப்படி குஃப்ரா? காஃபிர் ஆயிடுவாங்களா? இல்லையே. ஊழல் ஒருத்தர் காஃபிர் ஆகிடும், ஒருத்தர் ஊழல் செய்யறார் காஃபிர் ஆகிடுவாரா? ஆமாட்டா. ஒரு பாவம் தான், பெரிய பாவம் தான், ஆனா காஃபிர் ஆக்காதே. அதே போல அறிஞர்கள் அவரை காஃபிர்னும் அறிவிக்கவே இல்லையே. அப்போ ஒரு முஸ்லிம் ஆட்சியாளர் அவர் வந்து அநீதியாக ஆட்சி செய்கிறார் அப்படின்னா, அவர் காஃபிராக இல்லை என்றாலும் கூட அவரை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும். அகற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதோ அவங்க அந்த நடவடிக்கை எடுக்க முடியும். நடவடிக்கை எடுக்க சொல்லி அதற்கு ஆதரவு தெரிவித்து இந்த அறிஞர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சவுத் பின் அப்துல் அசீஸ் ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்டு ஃபைசல் பின் அப்துல் அசீஸ் ஆட்சிக்கு வர. இது கிளர்ச்சி தானே? அதுதான் சொன்னேன், சலஃப் மன்னஜி வழியில் சவுதியில் ஆட்சி மாற்றம், சலஃபி வழிமுறையில் சவுதி ஆட்சி மாற்றம். இப்போ நம்ம சலஃபி தாயிகளுக்கு தெரியாது, இந்த வரலாறும் தெரியாது, இப்படி வந்து முஹம்மது இப்னு இப்ராஹிம் ஆலு ஷேக் கையெழுத்து போட்டாங்கன்னு தெரியாது, அப்துல் அசீஸ் பின் பாஸ் கையெழுத்து போட்டாங்கன்னு தெரியாது. இவங்க இதை கேட்கும்போது ஷாக் ஆகும். சவுதியில் இப்படி நடந்துச்சா? எப்போ? 60 வருஷத்துக்கு முன்னாடி. நாங்கள் ஏதோ 1000 வருஷத்துக்கு பின்னாடி வரலாறுலாம் பேசலை, நம்ம சம காலகட்டத்தில் ஒட்டி நடந்த ஒரு விஷயம். இப்போ சவுத் பின் அப்துல் அசீஸ் ஆட்சியிலிருந்து நீக்கப்படுறாரு. இப்போ ஏதாவது ஒரு பதில் சொல்லி ஆகணும் இல்லை? இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க நம்ம சலஃபி தாய்கள்?
தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாருங்கள், ஆயுதம் தாங்கி புரட்சிலாம் நடக்கலை. வரலாறு படித்து பார்த்தா தெரியவே தெரியும். ஆயுதம் தாங்கி புரட்சி தான் அது. இராணுவத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்தாங்க. சவுத் பின் அப்துல் அசீஸுக்கு ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பு படை இருந்துச்சு. இளவரசர் சுல்தான் அவருக்கு தான் சவுதி இராணுவம் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அவர் இராணுவத்துக்கு உத்தரவு போட்டார், மன்னர் சவுத் பின் அப்துல் அசீஸினுடைய அந்த காட்ஸ் இருக்கிறாங்க, அவருடைய பாதுகாப்பு படை இருக்குது, அவன்கிட்ட எல்லா ஆயுதத்தையும் கைப்பற்றுங்க அப்படின்னார். மன்னர் சவுதனுடைய அரண்மனை முற்றுகையிடப்பட்டுச்சு. நாள் கணக்கில் முற்றுகையிடப்பட்டு ஒரு கட்டத்தில் அதுக்கு போகிற எலக்ட்ரிசிட்டி சப்ளைலாம் கட் பண்ணுவோம்னு சொல்லி மிரட்டி கட்டும் பண்ணி அப்புறம் தான் ஆட்சி கையில் எடுத்தாங்க. என்ன உயிர் சேதம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு, அல்லது இல்லை அப்படின்னு சொல்லலாம். உயிர் சேதம் இல்லாமல் நடந்துச்சு. அப்போ அது என்ன சொல்லலாம், அதில் ஏற்கனவே சரஃபு நிலைப்பாடு என்று சொல்லியாச்சு இல்லையா. யாருக்கு ஆட்சியை மாற்றக்கூடிய சக்தி இருக்குதோ அவங்க ஆட்சி மாற்றத்தில் ஈடுபடலாம் என்பது தான் சலஃபினுடைய உண்மையான நிலைப்பாடு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சலஃபி அழைப்பாளர்கள் தாயிகள் வந்து இதையெல்லாம் தெரியாமல் கிளர்ச்சினே கூடாது, ஆட்சியாளரை மாற்றுறது வாய்ப்பே கிடையாது, மார்க்கத்தில் அனுமதியே இல்லை, நபி வழிக்கு முரணானது, விதத்தை அதை செய்யக்கூடியவங்க ஹவாரிஜ் என்ற வடிகட்ட கூட்டத்தினர் அப்படிலாம் பேசுகிறாங்க. அப்படி சொன்னால் ஃபைசல் இப்னு அப்துல் அசீஸ் ஹாரிஜின்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தையே சொல்லலாம். ஏன்னா சவுத் பின் அப்துல் அசீஸ் தவிர மீது முக்கியமான அறிஞர்கள் எல்லாருமே, மீது முக்கியமான இளவரசர்கள் எல்லாருமே ஒரு அணி. அப்துல்லா, சுல்தான், இந்த இன்னைக்கு மன்னராக இருக்கக்கூடிய சல்மான், இவங்க எல்லாம் ஒரு அணி. அப்போ இவங்கெல்லாம் ஹவாரிஜா? அதுக்கு கைத்து போட்டு கொடுத்த முஹம்மது பின் இப்ராஹிம் அல் ஷேக் அல் அல்லாமா, அப்துல் அசீஸ் பின் பாஸ், இவங்கெல்லாம் அவங்களும் ஹவாரிஜா? ஹவாரிஜ் அறிஞர்களா? இல்லையே, சலஃபி அறிஞர்கள் தானே. சலஃபி அறிஞர்கள் நம்ம காலகட்டத்தில் மிக முக்கியமான அறிஞர்களாச்சு. அப்போ சலஃபி அறிஞர்களுடைய புரிதல் வேற. இன்றைக்கு சலஃபி தாவா என்று தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கக்கூடிய சலஃபி தாயிகள் ஒரு சிலர், அவங்களுடைய புரிதல் வேற. கிளர்ச்சினா என்ன? இப்போ இவங்க என்னென்னலாம் பேசுகிறாங்க, ஆட்சியாளர் என்ன அநியாயம் பண்ணாலும் அவரை வந்து நீங்கள் கண்டித்து பேசக்கூடாது, பேசினாலே ஹரிஜ் ஆயிடுறீங்க இல்லையா. இன்னொன்று கிளர்ச்சினா என்ன? இது ஆயுதம் கிளர்ச்சிக்கிட்ட இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ராணுவம் யார் கண்ட்ரோலில் இருந்துச்சோ அவர் ராணுவத்தை அனுப்புனார், மிரட்டி தான் ஆட்சியை கையில் எடுத்தாங்க. அவர்கள் சவுத் எல்லாம் சரிப்பா நான் போய் எடுத்துக்கும்பா அப்படின்னு விட்டுட்டா வந்துட்டாரு. இல்லையே, அதெல்லாம் முடியாது, ஆட்சி விட்டெல்லாம் நோற முடியாதுன்னாரு. அவருடைய அந்த ப்ரைவேட் கார்ட்ஸ் கூட இருந்தாங்க இல்லையா, அவருடைய பர்சனல் ப்ரைவேட் கார்ட்ஸ் அவங்களெல்லாம் வந்து எல்லாம் துப்பாக்கிட்டு பேலஸை கார்ட் பண்ணி எவனையும் உள்ள விடாத அப்படின்னு ஒரு மாதம் உள்ள யாரும் உள்ள விடாம வச்சுருந்தான். சண்டை தான் அப்படின்னு வர்றப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி மிரட்டி அந்த ஆட்களை சரி கட்டினாங்க. கடைசியில் வேறு வழியே இல்லை அப்படின்ன பிறகு சவுது வந்து ஆட்சியை விட்டு உலகத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவரை மிரட்டி தான் எடுத்தாங்க. ஆனால் இப்போ கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து போர் நடக்கலை, அதுதான் உங்களுடைய பாயிண்ட் இல்லையா. போர் நடக்கலை அப்படின்னு இங்கே வந்து மக்கள் பேசினாங்க. 6 மாதம் ஓடிச்சு. அன்னைக்கு சவுதி மேகசின்ஸ்லாம் இது வந்துச்சு. சவுதியில் வந்து வெளியே வந்த பத்திரிகைகள் எல்லாத்துலேயுமே இந்த தகவல் இருந்தது. ஒன்றும் ரகசியம்லாம் இல்லை. நான் எங்கேயோ ரகசியத்தை உள்ளே போய் ஃபைல் எடுத்து படிச்சுட்டு வந்து வெளியே சொல்கிறேன், டார்க் வெப்பில் படிச்சுட்டு வந்து சொல்கிறேன்லாம் கிடையாது. இது பப்ளிக்கில் கிடைக்கிற புக்ஸில் இருக்குது, விக்கிபீடியாவில் இருக்குது. இப்போ ஒரு 4 என்ட்ரி எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிக்சர் கிடைச்சிடும். இன்ஷா அல்லாஹ். மக்கள்லாம் தான் பேசினாங்க. மக்கள் ஆதரவு இல்லாமல் இங்கே ஆட்சி மாற்றம் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதில் வந்து சவுத் பின் அப்துல் அசீஸுக்கு நஜ்தினுடைய பல கோத்திரங்கள் ஆதரவு. ஜும்மா மேடையில் பேசுறதுன்றது வேற. இப்போ ஜும்மா மேடையில் பேசுறதெல்லாம் விட்டுடுங்க. ஜும்மா மேடையில் பேசாமல் ஒரு கிளர்ச்சி நடத்தினா ஓகேவா? சலஃபி கிளர்ச்சின்னு அதை சொல்லிடுவோமா? ஜும்மா மேடையில் பேச மட்டும்தான் தப்பா? சரி, ஜும்மா மேடையில் பேசலை, ஆனால் வந்து ஒரு படையை தயார் பண்ணி மன்னர்கிட்டேருந்து அல்லது ஆட்சியாளர்கிட்டேருந்து ஆட்சியை வலுக்கட்டாயமாக பிடிக்கிட்டாங்க. இப்போ ஓகேவா? பப்ளிக்கில் பேசுனதெல்லாம் இருக்குது. இது வந்து சவுதினுடைய ஆட்சி மாற்றம் தான் பேசுகிறேன். இன்னும் வந்து உமவி ஹிலாஃபத் காலத்தில் நடந்ததெல்லாம் பேசலை. இனிமேல் தான் பேச போகிறோம். இப்போ
பாயிண்ட் என்ன, நீங்கள் எல்லாரும் வந்து இதுதானே பேசுகிறாங்க, சவுதி கிபார் உலமா எங்கே கிபார் உலமான என்ன, மூத்த உலமா, பெரும் அறிஞர்கள் எங்கே பாரு சவுதியில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து கிளர்ச்சி கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இஜ்மா இருக்குது, ஒருமித்த நிலைப்பாடு இருக்குது அறிஞர்கள்கிட்ட. அப்புறம் எப்படி இது நடந்துச்சு? ஆட்சி மாற்றம், சவுது காஃபிரி ஆகவே ஆகலை. இவங்க அதை சொல்கிறாங்கன்னா, முஸ்லிமாக இருக்கிற வரைக்கும் ஒரு ஆட்சியாளரை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. அவர் எவ்வளவு பெரிய அநீதியாளராக இருந்தாலும் நீங்கள் வந்து மாற்ற முடியாது. அவர் முஸ்லிம்களுடைய சொத்தை அடித்து கொடுங்கனாலும் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிங்கன்னு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஹதீஸ்லாம் காண்பிக்கிறாங்க. இல்லை, அவர்கள் தெளிவான குஃபரை பார்க்காத வரைக்கும் நீங்கள் வந்து அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யாதீங்கன்னு ரசூல்லா சொன்னாங்கன்னு ஹதீஸை காண்பிக்கிறாங்கல்ல. இதெல்லாம் ஹதீஸில் இருக்கு தானே. அந்த ஹதீஸை காமிச்சு நாங்கள் தான் ஹதீஸ் அடிப்படையில் நபி வடி அடிப்படையில் பேசுகிறோம், நீங்கள்லாம் ஹதீஸுக்கு நபி வடிக்கு முரண்படுறீங்க, நீங்கள் பிதத்துக்காரர்கள் ஹவாரிஜெல்லாம் பேசுகிறாங்க. இல்லை, அப்போ இங்கே என்ன நடந்துச்சு? அவர் முஸ்லிமாக இருக்கும்போது எப்படி அவர்கிட்ட இருந்து ஆட்சியை கொடுங்க? அவர்கிட்ட குஃபர் வரவே இல்லையே. இன்னி வரைக்கும் அவரை காஃபி யாரும் சொல்லவே இல்லை. குஃபர் வந்துச்சு, குஃபர் அஸ்கர் வந்துச்சுன்னு கூட சொல்லி, சின்ன குஃபர் வந்துச்சுன்னு கூட யாரும் சொல்லவே இல்லை. அவர் ஒரு அநியாயக்கார ஆட்சியாளர். என்ன அநியாயம் செஞ்சாரு? பெட்ரோலியம் விற்று வர்ற காசையெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் கூட இருக்கிறவங்களுக்கு அப்படி அள்ளி கொடுத்தார். அவர் ஜால்ரா தட்டவங்களுக்கு அள்ளி கொடுத்தார். ஆனால் அந்த நாட்டுடைய பொதுமக்களுக்கு அந்த பணத்தினுடைய பலன் போய் சேரும். இப்போ பொதுமக்கள்லாம் வறுமையில் கஷ்டப்பட்டு இருந்தாங்க, இவரை சுற்றி இருக்கிறவங்களாம் ஒவ்வொன்று இருந்தாங்க. நம்ம ஊர் அரசியல்வாதி மாதிரி தான். அப்போ வந்து அவர் ஆட்சியிலிருந்து நீக்கம் பண்றார். அப்போ இது வரைக்கும் சலஃபி தாயிகள் சொன்ன விஷயத்துக்கு முரண்படுதா இல்லையா? என்ன நடந்தாலும் அவரை வந்து நீங்கள் எடுத்து பேசக்கூடாது அப்படிதான் சொன்னாங்க. இங்கே எப்படி ஆட்சியிலிருந்து அகற்றினாங்க? படையில அனுப்புனாங்க. அதான் உங்களுக்கு இந்த வீடியோல இருக்குது பாருங்க. படைகளை அனுப்புனாங்க. அவருடைய அரண்மனை முற்றுகையிட்டாங்க. நாள் கணக்கில் முற்றுகையிடப்பட்டுச்சு. அவருடைய பாதுகாப்பு படையை மிரட்டி ஆயுதத்தெல்லாம் பிடுங்கினாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பதவி நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்லாம் கேட்டாங்க. சரின்னு அவரை வந்து ஒத்துக்கிட்ட பிறகு ஃபைசலுக்கு தகவல் போகுது, நீங்க வரலாம் அப்படின்ட்டு. 2 நாள் கார்ல டிராவல் பண்ணி வந்து ஆட்சியை கையில் எடுக்கிறார். அக்டோபர் 31 சவுதி கிட்டேருந்து பிடுங்கப்படுது பதவி. நவம்பர் 2 தான் ஃபைசல் வந்து பதவி ஏற்கிறார். ஆக்சுவலாக சலஃப் மேனேஜர் இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் சொல்லப்பட்டது இல்லையா, தமிழ்நாட்டில் பரவலாக சொல்லப்படுது. இதன் அடிப்படையில் இப்படி ஒன்று நடந்திருக்க கூடாது தானே? இதுக்கு அனுமதி இருக்குதா? ஆட்சியாளரை மாற்ற முடியுமா? ஆட்சியாளர் காஃபியர் ஆகாத நிலையில், ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் காஃபியர் ஆகாத நிலையில ஆட்சி மாற்றம் என்ற ஒன்றை ஏற்படுத்துறதுக்கு அனுமதி இருக்குதா? இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னது தவறு தானே. இது வந்து ஒரு உதாரணம் தான். இது ஆதாரமா நான் வைக்கிறேன். ஆதாரத்துக்கு உதாரணத்துக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஆதாரம் நம்ம பின்பற்றிடுவோம். உதாரணம்னா எதன் அடிப்படையில் இது நடந்திருக்குது, இதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்போம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். சஹாபா கிட்டே இப்படி ஒரு புரிதல் இருந்துச்சு. ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யலாம் என்ற புரிதல் இருந்துச்சு. சஹாபாவில் சிலர் படை திரட்டி கிளர்ச்சியில் இறங்கினாங்க. ஆம்டு ரிபெலியன், ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சி செஞ்சிருக்கிறாங்க. அதுக்காக தாபியின் சில முக்கியமான அறிஞர்கள் செஞ்சிருக்கிறாங்க. தாபியிலும் சில முக்கியமான அறிஞர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் இந்த வகுப்புடைய தொடர்ச்சியில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ சலஃபி வழிமுறையில் சவுதியில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நம்ம வரலாற்றில், சமீப காலத்து வரலாற்றில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். ஆனால் பரவலாக அறியப்படாத சம்பவம். அப்போ ஆட்சியாளர் காஃபியர் ஆகாமல் இருக்கும் நிலையில் அவர் ஒரு அநீதியான ஆட்சியாளர் அப்படின்னு தெரிஞ்சா ஆட்சியாளரை மாற்ற முடியும். மார்க்க அறிஞர்களுடைய தீர்ப்புகள், ஃபத்வாக்களே இருக்குது. நம்ம சமகாலகட்டத்தில் பெரும் அறிஞர்களான முஹம்மது பின் இப்ராஹிம் ஆல் ஷேக் அவங்களும் அப்துல் அசீஸ் பின் பாஸ் அவங்களுமே அந்த ஃபத்வா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இன்னைக்கு ஒரு ஆட்சியாளர் சரியில்லை அப்படின்னா ஆட்சி நடக்கிறதுக்கு யார் முக்கியமான காரணம்? அவங்களும் அறிஞர்களும் ஒருங்கிணைந்து அந்த ஆட்சியாளரை மாற்ற முடியும். மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. சவுத் பின் அப்துல் அசீஸை விட மோசமாக ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க பல நாடுகள். அங்கே இருக்கக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, சலஃப் வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்னு சலஃபினுடைய ஒரு நிலைப்பாடை தான் பேசுறாங்க. சலஃப்கிட்ட 2 நிலைப்பாடு இருந்துச்சு. அதுல இஜ்மா அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. என்ன சொல்றாங்க, ஆட்சியாளர் எப்பேற்பட்ட அநீதியாளராக இருந்தாலும் அவரை எதிர்த்து கிளர்ச்சி செய்வதற்கு அனுமதி இல்லை என்பதுல
ஒருமித்த நிலைப்பாடு இஜ்மா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எத்தனை வீடியோக்களும் ஃபேஸ்புக் போஸ்ட்டுகளும் வந்துருக்குது தெரிந்தானே யார் சொன்னாங்கன்ட்டு. யார் சொன்னாங்க பேரையும் நான் சொல்லிடுறேன். வகுப்படை கடைசியில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இந்த சமூக ஊடகங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும் யார் இதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இன்ஷா அல்லாஹ். அவங்க எந்த குகைக்குள்ளே போய் பதுங்கி இருந்தாலும், அவங்க குகைவாசிகளாக இருந்தாலும் வெளியே வந்து தான் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? சரி, அப்போது இது வந்து தலைப்பை தொடர்ந்து உள்ளது. தலைப்பு என்ன? சலஃப் கிளர்ச்சியாளர்களும் ஹவாரிஜ் கிளர்ச்சியாளர்களும். அதை பார்த்துட்டோம். இப்போ சலஃப் வழிமுறையின் அடிப்படையில் சவுதியில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறத ஒரு உதாரணமாக பார்த்தோம். இதற்கு பிறகு இன்னும் பல உதாரணங்களையும் அதற்கு பிறகு அதற்கான ஆதாரங்களையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அப்போ இந்த விஷயத்தில் ஒரு தெளிவு வர்ற வரைக்குமே இந்த வகுப்பை நம்ம தொடர்ந்து நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கெல்லாம் பிறகு இதெல்லாம் வந்து முஸ்லீம் பெரும்பான்மை நாட்டில் நடக்கிறது. முஸ்லீம்கள் நம்ம இந்த நாட்டில் சிறுபான்மையாக இருக்கிறோம். இங்கே வந்து நமக்கு பிரச்சனை வந்தால் என்ன செய்யறது? அதுக்கு இந்த முறை கிடையாது, அது வேற முறை. அது இந்த நாட்டில் என்ன சட்ட திட்டங்கள் இருக்கோ அதற்கு உட்பட்டு தான் நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் சலஃப் வழிமுறை. அதையுமே ஒரு தனி வகுப்பாக நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? இப்போ இந்த செஷன் இதோ நிறுத்தலாம். ஒரு சின்ன பிரேக்குக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் சலஃப் காலத்தில் நடந்த கிளர்ச்சிகளை பற்றி நாம் பார்ப்போம். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.